அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். பால் ஃபீக் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான தி ஹவுஸ்மெய்ட் என்ற அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். மில்லி கேலவே என்ற ஒரு இளம் பெண்ணை மையமா கொண்டு தான் இந்த படத்தோட கதை டிராவல் ஆகுது. கடந்த காலத்துல நடந்த சில தவறுகளை மறந்து வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க நினைக்கிற மில்லி ஒரு பணக்கார குடும்பத்துல லிவ் இன் ஹவுஸ்மெய்டா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. இந்த குடும்பம் லாங் ஐலாண்ட் என்ற பகுதியில வாழ்ந்து வருகிற வசதியான குடும்பம். பெரிய வீடு, பணக்கார வாழ்க்கை, மரியாதையான குடும்பம் என வெளியே இருந்து பார்க்க பெர்ஃபெக்டா தெரிகிற இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் இங்க எல்லாமே சாதாரணமா இல்லைன்னு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. மில்லி தங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ரூமே ரொம்ப சஸ்பீஷியஸா தெரியுது. வீட்டோட முதல் மாடியில இருக்க அந்த ரூமோட ஜன்னலை திறக்க முடியாது. கதவும் வெளியே இருந்து தான் பூட்ட முடியும். ஆரம்பத்துல இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம சாதாரணமா கடந்து போறாங்க. ஆனா நாளுக்கு நாள் வீட்டோட அட்மாஸ்பியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அதிலும் குறிப்பா அந்த வீட்டுடைய முதலாளி அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னே புரிஞ்சிக்க முடியாது. சில நேரம் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, சில நேரம் திடீர்னு கோபம், சந்தேகம் என இவங்க நடவடிக்கை எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆனா இவங்க கணவர் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப காமா பொலைட்டாகவும் பிஹேவ் பண்றவரு. எல்லா விஷயங்களிலும் இவர் மில்லிக்கு சப்போர்ட்டா இருக்காரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பின்னாடி சில தவறான முடிவுகளுக்கும் வழிவகுக்குது. ஒரு கட்டத்துல அந்த வீட்டின் முதலாளி அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியேற மில்லி அந்த வீட்டுல இன்னும் ஆழமா இன்வால்வ் ஆகுறா. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை என்ன என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். வெளியில இருந்து பார்க்கிற வாழ்க்கை எப்போதும் உண்மை இல்ல. யாரை நம்புறோம், யாரை நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறோம் என்பதுல தான் உண்மையான ஆபத்தே இருக்கிறது என்பதுதான் இந்த படத்துல சொல்ல வர்ற முக்கியமான மெசேஜ். மெதுவா ஒவ்வொரு லேயரா உண்மையை ரிவீல் பண்ற கதை. யாரு விக்டிம், யாரு வில்லன், யாரை மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் காம்ப்ளெக்ஸா இருந்தது. ஒரு வீட்டை பற்றின கதையை ஆரம்பிச்சாலும் கடைசியில அது கண்ட்ரோல், அபியூஸ், மேனிபுலேஷன் பற்றின ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா மாறுது. 1990ஸ்ல ஹாலிவுட்ல ரொம்ப பாப்புலரா இருந்த டொமஸ்டிக் த்ரில்லர் என்ற ஜானரை ஞாபகப்படுத்தும் வகையில இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்குள் நடக்கிற மைண்ட் கேம்ஸ், நம்பிக்கை துரோகம், மெதுவா காட்டப்படுற சஸ்பென்ஸ் இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலப்போக்குல இதே மாதிரி படங்கள் அதிகமா தரமில்லாம வர ஆரம்பிச்சதால ஆடியன்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பு இல்லாம போய் சுத்தமா அந்த ஜானரே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த மறைஞ்சு போன ஜானரை மீண்டும் சீரியஸா ஸ்டைலிஷா தியேட்டர் ஸ்கிரீனுக்கு கொண்டு வர முயற்சி பண்ண படம் தான் இது. அது ரொம்ப நல்லாவும் இங்க ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அடுத்ததான் இந்த படம் விஷுவலி ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. லைட்டிங், செட் டிசைன், கேமரா மூவ்மெண்ட்ஸ் என எல்லாம் வீட்டையே ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுது. ரொம்ப சிம்பிளான இந்த படத்தின் கதையில ஒவ்வொரு சீன்லயும் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டும் ஒரு சந்தேகமும் உருவாகும் விதத்துல இருந்துச்சு. முழு படமும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டுக்குள்ளதான் நடக்குது. படத்தின் முக்கியமான 3 கதாபாத்திரங்களும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா படம் டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடும். ஆனா இங்க அதுதான் பெரிய பிளஸ். சிட்னி ஸ்வென்னியோட மில்லி கேரக்டர் வல்னரபிளாகவும் சிம்பத்தட்டிக்காகவும் இருந்துச்சு. அவளோட பார்வையில இருந்துதான் நம்ம இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அமெண்டா செஃப்ரைடுக்கு இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான ரோல். வழக்கமா சாஃப்ட் மற்றும் லவபிள் கேரக்டர்ஸா பண்ணும் அவங்க இங்க டிஸ்டர்பிங் ஆகவும் அன்பிரடிக்டபிள் ஆகவும் நடிச்சிருக்காங்க. பிரெண்டன் ஸ்க்லெனர் கேரக்டரை எப்ப ட்ரஸ்ட் பண்ணணும், எப்ப டவுட் பண்ணணும் என்பதே தெரியாம சந்தேகம் தரும் பிரசன்ஸ் என எல்லாம் சேர்ந்து கதையை நம்ம கவனத்துல இருந்து தப்ப விடாம பிடிச்சு வைக்குது. பல இடங்கள்ல இதுதான் அடுத்த ஸ்டெப்னு நாம ஈஸியா கெஸ் பண்ற அளவுக்கு கதை இருந்தாலும் அது நெகட்டிவ் ஃபீலை தரல. ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரியே போனாலும் எமோஷனல் பிளே ஆஃப், சில எதிர்பாராத திருப்பங்கள், கேரக்டர் மோட்டிவேஷன்ஸ் மற்றும் ஹிடன் லேயர்ஸ் என எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சீன்ஸுக்கும் வெயிட் கொடுக்குது. கிளைமேக்ஸ் போகும்போது இந்த வீடு அப்படியே ஒரு டிராப் மாதிரி மாறிடுது. நம்பிக்கை, பயம், பழிவாங்கும் உணர்ச்சி, தப்பிக்க வேண்டிய அவசரம் என எல்லாம் ஒரே இடத்துல மோதுது. சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இருக்கிற இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. மொத்தத்துல இது ஒரு தரமான ஸ்லோபன் த்ரில்லர் படம். 90s டொமஸ்டிக் த்ரில்லரை மிஸ் பண்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.